8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில. கம 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 சமையல். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சு தான் ஊறும். பெரிய வெங்காயம் ஒன்று நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள், ஸ்லைஸாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு முருங்கைக்காவை எடுத்து நல்லா நீட்டாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். 3 முட்டை, அதை இட்லி பாத்திரத்தில் ஊற்றி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும். இந்த கிரேவிக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு இருக்கும் தேங்காய் துருவல். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போடுறேன் பாருங்கள். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் கொரப்பாக லைட்டாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையாட்டு உளுந்தம்பருப்பு, கடுகு, உப்பு, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். கடாயில் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆன உடனே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் தான் நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு. அதில் கடுகு எடுத்து வச்ச கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா பொட்டுன உடனே உளுந்தம்பருப்பையும் போடுவோம். உளுந்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போடலாம். வெங்காயத்தை போட்டு லைட்டாக நல்ல கண்ணாடி பதத்துக்கு வறுத்துனா போதும். ரொம்ப நல்ல பொன்னிறமாலாம் வதங்கணும்னு அவசியமே கிடையாது. இது ஈஸியாக செய்யக்கூடியது தான். 5 நிமிஷத்தில் டக்குன்னு இந்த கிரேவியை நம்ம பண்ணிடலாம். அப்படியே சாதத்தில் போட்டு விரைவி சாப்பிட்டாலே காரம்லாம் அதிகம் இருக்காது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு அப்பளத்தை வறுத்து வச்சு கூட இந்த கிரேவி வச்சே நம்ம சாப்பிட்றலாம். கொஞ்சமாக இது வதங்க அளவுக்கு உப்பு போடுவோம். உப்பு போட்டு அந்த டேஸ்ட்டுக்கு அது அப்போ தான் நல்லா வதங்குது, கொஞ்சம் நல்லா இதை ஈஸியாக இருக்கும். எப்போவுமே வெங்காயம் போட்டோன்னா அதில் 2 உப்பையும் போட்டு நம்ம வதக்கணும்னா ஈஸியாக அந்த வெங்காயம் வதங்கிடும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த முருங்கைக்காய் எடுத்து அதில் போட்டுடலாம். அதையும் போட்டு அந்த கருவேப்பிலை இருக்குல்ல அதையும் போடுவோம். போட்டு லைட்டாக ஒரு வதக்குவோம். ரெண்டையும் சேர்த்து மேஷ் பண்ணி வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். அந்த முருங்கைக்காவும் வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி போதும். ஊற்றி இது நல்லா கிண்டிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும். அது போக்கில் அது வெந்துடும். அதுக்கெல்லாம் நம்ம இப்போ அந்த இட்லி பாத்திரத்தில் அந்த முட்டையை எடுத்து வெளியில் வைப்போம். இப்போ மூடியை எடுத்து நம்ம வெந்துருச்சான்னு சொல்லி பார்ப்போம். 2 நிமிஷம் தான், அந்த முருங்கைக்காய் வெந்துடும், ஈஸியாக வேகும். அதை எடுத்து நம்ம நசுக்கி பார்ப்போம். இப்போ எடுத்து பார்த்தோன்னா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல அந்த கிரேவி எடுத்து அதில் போடுவோம். கூட கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றி அதையும் தூக்கி அதில் ஊற்றிட்டு 2 கிளறலாம். இப்போ காலையில் வேலைக்கு போகும்போது ஈஸியாக இதை செஞ்சு நம்ம டோன் பாக்ஸில் கட்டிட்டு போனோம்னா அன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு சைடிஷ் நமக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத. பாருங்கள் நல்லா கிளறிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டை, அதை எடுத்து அதில் நம்ம மேஷ் பண்ணிடலாம். முட்டை எடுத்து அப்படியே கவுத்தி வச்சோம்னா நமக்கு அந்த கிரேவி அந்த மஞ்சள் கலரில் நல்லா பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். அந்த முட்டையோட பச்சை வாசம் எதுவுமே தெரியாது. வேக வச்சு சாப்பிட்டோம்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கிரேவியாக பண்ணி கொடுத்தோம்னா ஈஸியாக இருக்கும், நல்ல சத்தாகவும் இருக்கும். இது நம்ம நல்ல இந்த நெய் சோறு, உளுந்தஞ்சோறு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கு இந்த கிரேவி வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான முட்டை முருங்கைக்காய் அவியல் ரெடி ஆயாச்சு. நல்ல சத்தான முருங்கைக்காய் முட்டை அவியல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். 8 ஊரு எச்சில் ஊரு லிஸ்ட் இருக்கு கையில.